எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீஜினி ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின் நிறைய மாடல் பண்ணுறோம். அதாவது ஒரு 5 மாடல் பண்ணுறோம். ரோட்டரி மாடல் ஒரு மாடலும், அதுபோக பெல்ட்டில் 4 மாடல் பண்ணுறோம். இப்போ ஸ்டோக்கில் 6 பிளாக், 8 பிளாக், 10 பிளாக், 12 பிளாக் அப்படிங்கிற மாடல் பண்ணுறோம். நிறைய கஸ்டமர் 4 பிளாக் மிஷின் கட்டுறாங்க. இதான் அந்த 4 பிளாக் மிஷின். வாங்க இதை பற்றி டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த மிஷினுடைய மோட்டர் பவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 HP 3 phase தேவைப்படும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேன் மிக்சர் மிஷின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 kg கெப்பாசிட்டி பேன் மிக்சர் மிஷின். இதோட கெப்பாசிட்டி உள்ள கொள்ளளவு. இந்த மிஷினுக்கு இந்த பேன் மிக்சர் போதுமானது. இது கரெக்டாக மேட்ச் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து 5 HP மோட்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து 5 HP மோட்டர் ஆகும். மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 HP கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். 10 HP மோட்டர் போட்டிருப்பேன் உங்களுக்கு மிஷினில் மட்டும் பவர் பேக்கில். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து 10 HP மோட்ரு, கிராம்ப்டன் கிரீஸ் மோட்ரு. அப்புறம் அதுக்கப்புறம் கன்வேயர் இங்கே பேக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே இருக்கும் கன்வேயர். இந்த கன்வேயர் பார்த்தீங்கன்னா 2 HP மோட்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்படி மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 HP 3 phase லைன் தேவைப்படும். இந்த மிஷினில் மாட்டக்கூடிய எல்லா மோட்டருமே கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் தான். எல்லா மோட்டருமே 3 phase லைனில் 22 HP தேவைப்படும் பவர். இப்போ இந்த மிஷினில் என்னென்ன ரா மெட்டீரியல் போட்டிருக்கேன் வாங்க பார்த்துருவோம். இப்போது இந்த ஸ்ட்ரெச்சர் பிளேட் இங்கே போட்டிருக்கேன். இந்த சைடு ஸ்ட்ரெச்சர் பிளேட் போட்டிருக்கேன். இது எல்லாமே 16 பிளேட், எல்லாமே 16 பிளேட் போட்டிருக்கேன். இந்த மெயின் பிளேட் ஆகட்டும், இந்த ஜாயிண்ட் பிளேட் ஆகட்டும், எல்லாம் 16 பிளேட் போட்டு மிக் வெல்டிங் போட்டிருப்பேன். கம்ப்ளீட் எல்லா பக்கம் A to Z மிக் வெல்டிங் போட்டிருப்பேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக. அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே வைசாக்சில் சேனல் போட்டிருப்பேன். இங்கே இந்த பிளேட்டுகள் ஆகட்டும் எல்லாமே வைசாக்ஸ் மெட்டீரியல் போட்டிருப்பேன். அந்த பெரிய மிஷினுக்கு ஃப்ளையாஸ்க்கு என்னென்ன பண்ணுறனோ அதே மாதிரி ப்ராப்பராக பண்ணிடுவேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏநெட் பிளேட் போட்டிருக்கேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிரேடு மெட்டீரியல், 2 மெட்டீரியல் மட்டும். இதெல்லாம் சாதா MS தான். இது கிரேடு மெட்டீரியல், இதுவும் கிரேடு மெட்டீரியல். பாக்கி இங்கே எல்லாமே சாதா MS தான். அப்போ அதுபோக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கேன். இது வந்து டயா வந்து 120 டயா போட்டிருக்கேன். ஸ்ட்ரோக் வந்து 450 ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். இதோடைய ஸ்ட்ரோக்லேருந்து போட்டிருக்கேன். இதோடைய ப்ரெஸ்ஸிங் டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 டன் அமுத்தம். இதோடைய ப்ரெஸ்ஸிங் டன் கெப்பாசிட்டி. கல் ரொம்ப ஹெவியாக தரமாக இருக்கும். அதே போல் சைடில் வந்து எஜெக்ஷன் சிலிண்டர் போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே ஒன்று போட்டிருக்கேன். நார்மலாக எஜெக்ஷன் வந்து கீழே போட்டிருப்பேன் சிலிண்டரை. இது வந்து சின்ன மிஷினாக காம்பேக்டாக இருக்கிறதுனால சிலிண்டர் வந்து மேலே மவுண்டிங் பண்ணிட்டேன். மேலே தலைகளை மேலே மவுண்ட் பண்ணி கீழே தூக்குற மாதிரி மெத்தட் கொண்டு வந்துட்டேன். இந்த மெத்தடு அப்போ என்ன ஆகுன்னா வேலை செய்ய ரொம்ப ஸ்மூத்தாக வேலை செய்யும். அதை நம்ம பார்க்கும்போது தெரியுங்க. இது தூக்கம் அப் அண்ட் டவுன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வேலை செய்யும். நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ் அப்படி பண்ணுற மாதிரி தான் கூடி நம்ம ஈஸியாக இங்கே ஸ்பேனர் போட்டு இந்த ஓசையில் கழட்டிக்கலாம். நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூடி ஈஸியாக நம்ம வந்து ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கலாம். அந்த மெத்தட். அதே போல் கல்லுகளில் காடி வந்துடும். இந்த மாதிரி காடி வந்துடும். மேலே நேம் போட்டுக்கலாம். மேலே நேம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் மேலே ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதான் மெத்தடு. அதோடைய கைட் ராடு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்கேன். இது வந்து 55 கைட் ராடு. இது பார்த்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எதுக்கு சார் கைட் ராடு 55 கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா அப்படி இல்லை. கைட் ராடு எவ்வளோக்கு பெருசாக போகுதோ அவ்வளோக்கு என்ன பண்ணணும்னா இறங்கி ஏறும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்பவும் அக்யூரஸாக இறங்கி ஏறும். இப்போ சின்ன ராடு போட என்ன கேட்டிங்கன்னா சேக்னஸ்லேயே ஏறும். இந்த பெரிய ராடு பெரிய புஷ் போகிறதுல என்ன கேட்டிங்கன்னா சேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இறங்கும். நாங்கள் R&D பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்ன ராடு தான் போட்டு பார்த்தோம். போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுனா ஷேக் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணோம், உடனே ரிமூவ் பண்ணி பெரிய ராடு போட ஆரம்பித்தோம். பெரிய ராடு போகும்போது ரொம்ப துல்லியமாக 0 பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால இந்த பெரிய ராடு போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ENET 38 கிரேட் ராடு தான். JCB பிஸ்டன் ராடு தான். அதையும் வாங்கி நாங்கள் மிஷினுக்கு என்ன ராடு யூஸ் பண்ணுறோமோ அதே ராடு தான் இதுலேயும் போட்டிருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா CNC போர் பண்ணி ரொம்ப அக்யூரஸாக வேலை பார்த்துருக்கோம். இதுகளில் மேலே வந்து டபுள் லாக் நட்டு போட்டு பாருங்க. போட்டு அரெஸ்ட் ஆகி வெளியே விழுகாத மாதிரி போட்டு வச்சுருப்போம். எல்லாம் எவ்வளோக்கு சேஃப்டியாக வெல்டிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு கொடுத்துருவோம். மேலே டாப் ப்ரெஸ்ஸிங் பிளேட் ஆகட்டும் அதுவும் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். இதுக்கு என்ன தேவையோ இது கொடுத்துருவோம் நாங்கள். இது 50 பிளேட்டு, இது 55, இது 50 பிளேட்டு. நமக்கு இதுக்கு என்ன தேவையோ அது கொண்டு கொடுத்துருக்கோம் நாம. இது மிஷினுடைய பெல்ட் இங்கே கொடுத்துருக்கேன். அதே சேம் தான். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 6 கல் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 8 அடி கொடுத்துருப்போம். அதாவது 3 ஸ்ட்ரோக் நீங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு கல் ஸ்ட்ரோக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் நான். இந்த ப்ரெஸ்ஸிங் வீடியோ நான் வந்து பெயிண்டிங் அடிக்காத முன்னாடி ஒரு நாங்கள் டெஸ்டிங் வீடியோ எடுப்போம். அந்த டெஸ்டிங் வீடியோ இதுக்கு இடையில போடுறேன். அதை பாருங்கள். அந்த டைமிங் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது ஸ்லோவாக ஏறி இறங்கும். அந்த டைமில் பார்த்தாலே புரியும். அப்போ அந்த டைமுக்கு இந்த 4 நம்ம டக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் அதிகப்படியாக ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு 4 ப்ளஸ் ஒரு 4 நிற்கிற மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன். சாதாரணமாக 6 கல் மிஷினில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 அடி கொடுத்துருப்போம். இது அப்படி கொடுக்காம ஒரு 3.5-4 அடிக்குள்ளே முடிச்சிருவோம் இதையே. அப்போ கல் என்ன ஆகுன்னா நம்ம வந்து எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெல்ட்டை அதே டைம் போட்டிருக்கேன். அந்த விடுத்து என்ன இருக்குதோ 4 கல் 6 கல்லுக்கு என்ன இருக்குதோ அதே விடுத்து இதில் போட்டிருக்கேன். அது போக இங்கே ரயில்ஸ் ஒன்று, இந்த ஃபீடர் போயிட்டு இருக்க ரயில்ஸ் ஒன்று, ஃபீடர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரப்பர் மண் மாட்டிருப்பேன். இந்த ரயில்ஸ் ஒன்று போட்டிருக்கேன்.
இந்த ரோலர் எதுக்காக அப்படின்னா இந்த பெல்ட் நகராமல் இருக்கிறதுக்காக, பெல்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஓடுறதுக்காக இந்த ரோலர் கொடுத்துருக்கேன். பேக்லையும் கொடுத்துருப்பேன், ஃப்ரண்ட் 2 ரோலர் கொடுத்துருப்பேன். கீழே லெக் பூரா போட்டு வைசாக்சில் சேனல் போட்டு இங்கே பூரா ஸ்லாட் கட்டிங் போல் லேசரில் போட்டு நாங்கள் பண்ணக்கூடிய கட்டிங்ஸ் எல்லாமே லேசர் கட்டிங் தான். கேஸ் கட்டிங் ஒர்க்கே எனக்கு கிடையாது, என்கிட்ட லேசர் தான் என்கிட்ட. அதுபோல் இந்த இது வந்து பேனல் போடுது, டச்சில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டச்சில் போட்டிருக்கேன், பட்டன்ஸ் போடாமல் சாதாரணமாக 6 கல் 8 கல்ல பட்டன் போடுவோம். இது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணா டச்சில் போட்டிருக்கேன், எல்லாமே A to Z டச்சில் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ என்னென்னா நாங்கள் பண்ணக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் மாறுமே தவிர கம்மியாகாது. இப்போ இந்த மிஷின் பண்ணுறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. நாங்கள் போக போக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணி R&D ஒர்க் பண்ணி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தவிர கம்மியாகாது. இப்போ இது டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறத உள்ளுக்குள்ளே எல்லாமே PLC கண்ட்ரோல் தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாமே டிஸ்மேல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டெலிவரி போகுது, நெய்வேலி போகிறனால டிஸ்மேல் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு போடுற பாருங்கள். இது மோட்டர் இங்கே போட்டிருக்கேன், ஒயர் கழட்டி கீழே போட்டிருக்கேன், ஒயர் சுற்றி வச்சிருக்கேன். அதே போல் சென்சார் கூட இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் கண்ட்ரோல் பாக்ஸ் எல்லாமே கனெக்ஷன் கண்ட்ரோல் பாக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். வால்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கேன். அதே தான் பவர் பேக் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். பவர் பேக் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். வால்ஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சேம் அந்த ஏர் கூலர் வாட்டர் கூலர் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே சேம் வாட்டர் கூலர், அதே இன் அவுட் அதே மாதிரி நீங்கள் தொட்டி கட்டி அது மாதிரி இன் அவுட்டு போட்டுரும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுறேன். என்னென்னா பவர் பேக் பார்த்தீங்கன்னா 15 HC மோட்டர் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த மோட்டர் தான் மெயினான வேலை. அந்த அதாவது 6 கல்லுக்கும் 8 கல்லுக்கும் என்ன மோட்ரு என்ன பம்பு போடுறனோ சேம் அதே இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதே பம்பு தான் போட்டிருக்கேன். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பம்பு இந்த மோட்ரு தான் முக்கியமான விஷயம். நம்ம ப்ரெஷிங் டன் சப்போஸ் 6 டன் 10 சார் ஒரு 5 டன் ஏற்றுறோம், ஒரு 10 டன் ஏற்றுறோம்னா கூட அதை ஏற்றிக்கலாம். அப்போ ஏற்றுற மாதிரி இருந்தால் அந்த பம்பும் அந்த மோட்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருக்கணும். நாங்கள் R&D பண்ண போது 10 HC மோட்டரை போட்டு பார்த்தோம். அப்போ போட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரெஷிங் கிடைக்கல. அப்போ நாங்கள் உடனே ரிமூவ் பண்ணி 5 HC போட்டு பார்த்து பெரிய மிஷினுக்கு என்ன பவர் பேக்கில் என்ன மோட்டர் பம்பு வால்வ் போடுறோமோ சேம் டிட்டோ அதே பவர் பேக் போட்டு பார்க்கும்போது ப்ரெஷிங்கோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஐடென்டிட்டியாக கிடச்சிது. இப்போ நீங்கள் கல் ஃப்ளையாஸ்கள் உற்பத்தி பண்ணும்போது கல் ரொம்ப தரமாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்ட்ரென்த்தாக கொடுத்தா தான் நம்மகிட்ட கஸ்டமர் வாங்க வருவாங்க. அப்போ அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபினிஷிங்காக தயாரிக்கிற மாதிரி இந்த பவர் பேக்கை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். கீழே லெக்கு பார்த்தீங்களா, அது நம்ம லேசர் கட்டிங் போட்டு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். பெரிய மிஷின் என்னென்ன பண்ணுறோம் அதே சேம் மெத்தட் போட்டிருக்கோம் பாருங்கள். சப்போர்ட் சேனல் ஆகட்டும் சைடாகட்டும் எல்லாம் அதே போட்டிருப்பேன். என்ன இந்த நீளம் மட்டும் கம்மி, அதாவது இந்த 4 கல்லுக்கு எவ்வளோ நீளமோ அதான் போட்டிருக்கேன். இந்த ரோலர் போட்டிருக்கோம் பாருங்கள், சேம் டிட்டோ அதே ரோலர் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா இப்போ என்ன நியூ லான்ச்சிங்கன்னா இந்த பாக்ஸு மேலே தூக்காமல் இருக்கிற ரோலர் போட்டிருக்கோம். மேலே அடிஷனலாக பாருங்கள், உள்ளே பார்த்தா தெரியும் 2 ரோலர் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் 2 போட்டிருப்பேன், இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் 2 போட்டிருக்கேன். சேம் டிட்டோ அதே போல் சில்டருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி மெத்தில் போட்டு வால் போட்டு ஒரு இது லிவர் கொடுத்துருக்கேன். இங்கே ஒன்று, அப்புறம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் மாட்ட வேண்டிய இடங்கள் இதெல்லாம் சென்சார் மாட்டணும். இங்கே கண்ட்ரோல் பாக்ஸ் மாட்டணும். எல்லாம் டிஸ்மெல் பண்ணியிருக்கேன். இந்த ஓஸெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பைப் லைன் அழகெல்லாம் கொடுத்து அழகாக பண்ணி விட்டேன். மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்ருவோம். கீழே வரக்கூடிய பேஸ் பிளேட்டு பார்த்தீங்கன்னா அது 16 பிளேட்டு போட்டிருக்கேன். இதில் முக்கியமான இடங்க 16 பிளேட் போட்டு அந்த வேஸ்ட் மண் வெளியே விடுக்க ஒரு கேப் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வேஸ்ட் மண் கீழே விடுறதுக்காக இங்கே ஒரு கேப் போட்டிருக்கேன். கேஸ் கட்டிங் போட்டு ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கேன் கீழே. அப்புறம் ரோலர் பார்த்தீங்கன்னா கீழே ரோலர் கொடுத்துருக்கேன். கீழே பெல்ட் பிடிக்கிற ரோலர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பில்லர் ராடு பேக்கிங் கொடுத்துருக்கேன். 4 கொடுத்துருக்கேன் பில்லர் ராடு. முன்னாடி எப்படி 2 பார்த்தீங்களோ அதே மாதிரி பின்னாடி இருக்கும். மிஷினே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். மிஷின் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக இருக்கோ கல் அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெவியாகவும் கிடைக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போ இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். இதோடைய சின்ன டெமோ வீடியோ நான் இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து வச்சுருப்போம். அந்த வீடியோ இப்போ போடுறோம் பாருங்கள்.
இந்த மிஷின் எங்கே சப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா நெய்வேலி போகுது. இந்த 4 பிளாக் மிஷினு நெய்வேலி போகுது. அவங்க என்னென்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் ஒன்று, 4 கிலோ மிஷின் ஒன்று, அது கூடவே இந்த பேன் மிக்சர் மிஷின். இந்த பேன் மிக்சர் எப்படி அமைப்பு பார்த்தீங்கன்னா இது கன்வேரே வராது. நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளையர்ஸில் கன்வேர் போட்டிருப்பாங்க. அந்த கன்வேரே வராமல் இது எப்படி மெத்தட் கேட்டிங்கன்னா இது ஒரு 1.5 அடி பூமிக்கு உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் இந்த பேன் மிக்சர் மிஷினை நாங்கள் மேலே ஹாப்பர் மேலே உட்கார வச்சுருவோம். ஹாப்பர் மேலே உட்கார வச்சு அதாவது மெட்டீரியல் வந்து வாயை திறந்த உடனே மெட்டீரியல் அந்த ஹாப்பரை விழுகிற மாதிரியும், மெட்டீரியல் ரா மெட்டீரியல் போடுறது ஹாப்பர் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த ஹாப்பரில் வந்து விழுகிற மாதிரியும். ரா மெட்டீரியல் போட்டுட்டோம்னா நான் அந்த பக்கம் லிவர் கொடுத்துருக்கேன், ஹைட்ராலிக் லிவர் அப்படி தூக்கிறோம், மிக்ஸ் ஆகி அந்த பக்கம் பேக் சைடு வந்து லிவர் கொடுத்துருக்கேன். அந்த லிவரில் ஓப்பன் பண்ணால் மெட்டீரியல் வந்து வெளியே விழுந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் இந்த லிவர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஹாப்பர் தூக்குறக்காக லிவர் கொடுத்துருக்கேன். இது வந்து ரா மெட்டீரியல் வெளியே போகிறக்காக. இந்த ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது மெட்டீரியல் வெளியே விழுந்துடும். அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கேன். நம்ம இப்படி திறந்தா மட்டும் போது மெட்டீரியல் கீழே விழுந்துடும். இந்த பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மிஷின் மேலே உட்காந்துரும். மேலே உட்காந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வாய் நம்ம ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஓப்பன் பண்ணிட்டோம்னா மெட்டீரியல் அப்படியே உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்தோடனே வழக்கம் போல தான் அந்த பெரிய மிஷின் வர மாதிரி கீழே இந்த ஃபீடரில் மெட்டீரியல் விழுந்துடும். மெட்டீரியல் விழுந்ததுக்கப்புறம் போயிட்டு வரும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். போயிட்டு வரும்போது மெட்டீரியல் அங்கே வந்து முன்னாடி ஃபில் ஆகும். ப்ரெஸ் பண்ணி கல் வெளியே வந்துடும். நிறைய கஸ்டமர் யூடியூப்பில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. சார் இது மோட்டர் பவர் என்ன, அது எங்கெல்லாம் ஓடுது, எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதை தவிர்த்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. எனக்கு கால் பண்ணிட்டாவோ அல்ல வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டாலோ நம்ம பகிர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. நம்ம யூடியூப்பில் போகிறவங்க சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயங்கள். அதே போல் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் நீங்கள் மிஷினை நிறைய வீடியோ போடுறீங்க, ஏன் ப்ரைஸ் சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன காரணம்னா கஸ்டமர் ஒன்ஸ் உள்ளே வர்ற போது என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்கள் ரெக்யூர்மெண்ட் இதுதான் தேவைப்படுது, எங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தேவையில்லை, சின்னதாக போதும், எங்களுக்கு பேர்மிஸ் தேவைப்படாது, கன்வேர் தேவைப்படாது அப்படின்னு நிறைய பேர் ஐடியா கேட்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரேட்டை மாற்றி கொடுக்குறோம். அதனால தான் நான் ப்ரைஸ் எதுவுமே சொல்கிறதில்ல. எல்லா மிஷினும் ரேட்டு சொல்கிறது. இப்போ சாதாரணமாக ஹாலோ பிளாக் மிஷின் வீடியோ போட்டாலுமே நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா ஏற்கனவே கல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வர்றவங்க வெறும் மிஷின் மட்டும் எங்களுக்கு போதும், மொத்த பேக்கேஜ் தேவையில்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மிஷினுக்கு உண்டான விலை என்னமோ நான் அதை மட்டும் தான் வாங்குவேன். நான் சொல்லும் போது மொத்த பேக்கேஜ் ரேட் சொல்லிடுவேன். ஆனால் பட் அவங்க உள்ளே வரும்போது மிஷினை மட்டும் கேட்குற போது அந்த மிஷினுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லுவேன். அதே போல் நீங்கள் யூடியூப்பில் கேள்வி கேட்குறத தவிர்த்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், வாட்ஸ்அப் சேட் பண்ணலாம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா லேபர் 4 பேர் தேவைப்படுவாங்க. எப்படி 4 பேர் அப்படின்னா, மிக்சிங் பண்ணுற இடத்துல 2 பேரும், அதாவது அந்த ஹாப்பரில் மிக்ஸ் போட்டு இந்த வாயை திறந்து விடுறதுக்கு 2 பேராகவும், இந்த கல் எடுத்து வைக்க ஒரு ஆள் போதும். ஏன்னா வர ஸ்பீடு வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த கல் எடுத்து வைக்க ஒரு ஆளும், இந்த கல்லை ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும், மொத்தம் 4 பேர் தேவைப்படுவாங்க இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதே போல் இதுக்கும் கரண்ட் ஷெட்டு எடுக்கணும். எப்படின்னா கரண்ட் 22 HP 3 பேஸ் லைன் தேவைப்படும். அதுபோல் ஷெட்டு ஒர்க் ஒன்று போடணும். ஒரு 60க்கு 40 அல்லது 60க்கு 20 இல்லை 40க்கு 20 அப்படிங்கிற ஒரு ஷெட் ஒன்று போடணும். செகண்ட் பாயிண்ட். 3 சிவில் ஒர்க் பண்ணணும். இது வந்து பள்ளம் தோண்டி கீழே உள்ள உட்கார வைக்கணும். நாங்கள் அளவு மெஷர்மெண்ட் கொடுத்துருவோம், அது உட்கார வச்சுக்கணும். அப்புறம் பேலட்டு 2 அடிக்கு 3 அடி ஒரு பேலட்டு, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேலட் தேவைப்படும். 100 பேலட் கூட தேவையில்லை, 100 பேலட்டுங்கிறது பெரிய மிஷின் தேவைப்படும். இதுக்கு ஒரு 50 பேலட் இருந்தால் போதும். ஒரு 5000 எடுத்தால் கூட போதுமானது. ஒரு பேலட்டில் 100 கல் வச்சுக்கலாம். அந்த கான்செப்டில் ஒரு 50 பேலட் இருந்தால் போதும். அந்த 4 ஒர்க்கும் இது பண்ணித்தாகணும் இந்த ஃப்ளையர்ஸ் மிஷின் வாங்குறவங்க. இப்போது இதனுடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துட்டோம், A to Z. இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.